சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்த நிலையில் மதியம் சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 13,990 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,11,920 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை பிரச்சாரம் செய்கிறார். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பிரமாண பத்திரம் வழங்கிய EPS உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. சட்ட விதிகளுக்கென நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமைப்பாட்டையும் நினைவுத்தேன் என்றும் ஆண்டவன் மீது சூரியனுக்கு உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அவிநாசி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்ய பேரணியாக சென்ற அமைச்சர் எல் முருகனுக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேட்புமனு தாக்கல் செய்தார். பாஜக சார்பில் மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ராணிப்பேட்டை திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட வினோத் காந்தி அந்த வாய்ப்பை தமது தந்தைக்கு விட்டுக் கொடுத்துள்ளார். மகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தந்தை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு ஒப்பந்தங்களில் 30% கமிஷன் பெறப்படுவதாக அவர் குற்றஞ்சாட்டினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி அறிவித்தார். அரசு வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு 40ஆக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ் மண்ணில் நின்று மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா என்று பாஜக தலைவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டை துண்டாட எத்தனை பேர் டெல்லியில் இருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம் செய்கிறார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இன்று ஒரே நாளில் மத்திய பாஜக அமைச்சர்கள் 6 பேர் தமிழகத்தில் முகாமிட்டுள்ளனர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாத்தூரிலும், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி விளவங்கோடு தொகுதியிலும் பிரச்சாரம் செய்கின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்டார். பாபநாசம் தொகுதியில் IUML கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாகவும் அவர் வாக்கு சேகரித்தார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நெல்லையில் நாளை மறுநாள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 2 இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ள நிலையில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தாவேகாவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள திரைப்பட இயக்குநர் அமீரன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். படப்பிடிப்பு காரணமாக அமீர் வெளியூரில் உள்ள நிலையில் அலுவலக ஊழியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி சென்றனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட தொடங்கியுள்ளது. அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் இன்று பிரச்சாரம் செய்ய போலீஸ் அனுமதி அளித்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. தாங்கள் கேட்ட நேரத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று தாவேகாவினர் கூறிய நிலையில் 20 நிபந்தனைகளுடன் போலீஸ் அனுமதி அளித்தது தெரியவந்துள்ளது. +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தமிழகம் முழுவதும் தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்னரே மே 4ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகளை வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனித்தொகுதியில் இந்து, சீக்கியம், பௌத்த மதத்தினர் மட்டுமே போட்டியிட அனுமதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் மனு தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை நாளை நடைபெறும் நிலையில் நாளைய தினமே மனுவை விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. விளாத்திக்குளம் மாணவி கொடூர கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு ஏற்கனவே மூதாட்டி கொலை வழக்கில் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. தர்ம முனீஸ்வரனுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்த உத்தரவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 புதிய உறுப்பினர்கள் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டனர். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதிமுக சார்பில் தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிகவின் LK சுதீஷ் மற்றும் காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டபர் திலக் ஆகியோர் தமிழிலேயே உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் உளமாற என கூறியும் மற்றவர்கள் தெய்வத்தின் பெயரால் என்றும் பதவியேற்றனர். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறைமையுடன் உறுதி கூறுகிறேன். நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். பதவியேற்பின் போது அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை மாநிலங்களவை என்பதற்கு பதிலாக தவறுதலாக மக்களவை என குறிப்பிட்டதை அவைத்தலைவர் திருத்தினார். அதேபோல தேமுதிகவின் LK சுதீஷ் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் புகைப்படத்தை அவையில் உயர்த்தி காட்டி தனது மரியாதையை வெளிப்படுத்தினார். பதவியேற்ற உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக உறுதி செய்யப்பட்ட 9 காவலர்களுக்கான தண்டனை விவரங்கள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தண்டனை விவரங்களை அறிவிக்கிறார். சென்னை போரூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக கணவருடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த போதே துணை நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 36 வயதாகும் சுபாஷினிக்கும் பெங்களூருவைச் சேர்ந்த பிபின் சந்திரா என்பவருக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. சென்னையில் படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் பெங்களூருவில் வசித்து வந்த சுபாஷினி தற்பொழுது படப்பிடிப்பிற்காக சென்னை ஐயப்பந்தாங்கலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் தனது கணவருடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சுபாஷினி கணவர் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருக்கும் போதே மின்விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கணவர் உடனடியாக குடியிருப்பு காவலர்களுக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போரூர்
SRMC போலீசார் சுபாஷினியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலைக்கு குடும்ப தகராறு மட்டும்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் பின்னணி உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சென்னையில் கடந்த சில வாரங்களாக 100 டிகிரியை தாண்டி வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கனமழை பெய்தது. எழும்பூர், தியாகராய நகர், கிண்டி, வடபழனி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இந்த திடீர் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவினாலும் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்தது. சிவகாசி, திருத்தங்கல், சித்துராஜபுரம், சாட்சியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டாலும் நீண்ட நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நகரின் முக்கிய வீதிகளில் சில இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் மழையால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த கடும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கடந்த ஒரு மாதமாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் பரமக்குடி, பார்த்திபனூர், தெளிச்சாத்தநல்லூர் மற்றும் கமுதக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மழையினால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக திருமுல்லைவாயல், பட்டாபிராம், மயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அண்மை காலமாக நிலவி வந்த கடும் வெயிலுக்கு இடையே மழையால் இதமான சூழல் நிலவுவதால் ஆவடி பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சூறை காற்றுடன் பெய்த கனமழையினால் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததில் மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்று காலை பெய்த பலத்த மழையின் பொழுது
பழையனக்கோட்டை பகுதியில் மின்கம்பிகள் மீது பனைமரம் முறிந்து விழுந்தது. இதில் சாலையோரம் இருந்த 3 மின்கம்பங்கள் அடுத்தடுத்து சாலையில் சரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் வாகனங்கள் ஏதும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்து பொதுமக்கள் உதவியுடன் மின்கம்பங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 2,90,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். லால்பாக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து இறங்கிய நபரை சந்தேகத்தின் பேரில் அவர்கள் சோதனை செய்தனர். அவரிடம் இருந்த பையில் 500 ரூபாய் நோட்டுகளாக 2,90,000 ரூபாய் இருப்பது கண்டறியப்பட்டது. வணிக தேவைக்காக கொண்டு வந்ததாக கூறப்பட்டாலும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை மதுரவாயல் மேம்பாலம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் வந்த மதுரவாயலைச் சேர்ந்த போராராம் என்பவரை மறித்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவர் வைத்திருந்த கட்டைப்பையில் கவரிங் நகை போல மறைத்து வைக்கப்பட்டிருந்த 278 கிராம் தங்க நகைகளை அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதன் மதிப்பு சுமார் 40 லட்சம் ரூபாயாகும். பிடிபட்ட நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலம் உள்வாங்கியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மேம்பாலம் அருகே உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் வாகன நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மின்னல் தாக்கியதில் அதன் முன்பகுதி தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. சமயபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்பொழுது கரூரைச் சேர்ந்த ஆனந்த சிவா என்பவர் தனது குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது கார் மீது திடீரென மின்னல் பாய்ந்தது. கார் கொழுந்துவிட்டு எரிவதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக கார் உரிமையாளர் குடும்பத்தினர் கோவிலுக்குள் இருந்ததால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதியில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்ட பேனரில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இடம்பெறாததால் பாஜக நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து வேட்பாளர் முத்தையாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஒரு மோடியுடைய போயிட்டாங்க. அவங்க ஏன் என்ன கூப்பிடுறீங்க? பேசாம கூப்பிட்டு யாருமே இல்லைங்க. கோவை அவிநாசி சாலை சுகுணா திருமண மண்டபத்தில் +2 மாணவர்களுக்கான தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கிய வெற்றி நிச்சயம் கல்வி கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பங்கேற்க மாணவர்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்பட்டது. மருத்துவம், பொறியியல், செயற்கை நுண்ணறிவு, ஏரோநாட்டிக்கல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 47 முன்னணி கல்வி நிறுவனங்கள் தங்களது அரங்குகளை அமைத்திருந்தன. உயர்கல்வி வாய்ப்புகள், பாடத்திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அருணாச்சல பிரதேச முதல்வர் பேமா காண்டுவின் உறவினர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு அரசு ஒப்பந்தங்களை ஒதுக்கியதாக எழுந்துள்ள புகார்களை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புகார்களை விசாரித்து 16 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் மூலம் நிலவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள விண்வெளி வீரர்கள் நிலவின் ஈர்ப்பு விசைக்குள் நுழைந்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. பூமியில் இருந்து சுமார் 4 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் ஓரியன் விண்கலம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரத்தில் ஆட்கள் நடமாட்டம் நிறைந்த சந்தை பகுதியில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. வாகனங்கள், கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர்.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 19வது IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பஞ்சாப் எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. நடப்பு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவியதால் ரசிகர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். புள்ளிப்பட்டியலில் CSK கடைசி இடத்தில் நீடிக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்.